நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் அதை ஒரு நொடியில் மறந்துவிடும் இவ்வுலகம். நீ தெரியாமல் செய்த ஒரு தவறை காலம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கும். கோபத்தில் மிருகத்தை மிஞ்சுகிறான் மனிதன், பாசத்தில் மனிதனை மிஞ்சுகிறது மிருகம். நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன் மனதில் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். பலம் இருக்குன்னு எதிரியையும் பணம் இருக்குன்னு செலவையும் சம்பாதிக்க கூடாது. கோபம் என்கிறது ஒரு அலட்டல், ஒரு கர்வம். ஆள் பார்த்து ஆடுகிற குரங்கு. குரங்கு புலி முன்னால ஆடுமா? வாலை சுட்டிக்கிட்டு ஓடும். தேடும்போது இருக்கும் கவனம் தொலைப்பதற்கு முன்பே இருந்திருந்தால் இங்கே பிரச்சனையே இல்லை. ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறாதே. ஏனென்றால் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை. நம்மளுடைய பாதி கவலைகள் கெட்டவர்களிடம் நல்லதை எதிர்பார்ப்பதிலிருந்தும் மீதி கவலைகள் நல்லவர்கிட்ட குறை காண்பதிலிருந்தும் வருகிறது. எதையும் மறந்துவிட முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சுயநல உலகில் காயங்களுக்கு நினைவுகளை துணை தேடாமல் இருக்க. பார்க்கின்ற அனைத்தையும் மனதிற்கு கொண்டு செல்லவும் கூடாது. மனதில் நினைப்பது அனைத்தையும் பேசிவிடவும் கூடாது. ரெண்டுமே பிரச்சனை தான். ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றிக்கொள்ள முடியாத விஷயங்களை விட்டு தள்ளுங்கள். பலம் இல்லாத போது பகை கொள்ளக்கூடாது. பலம் வந்த பின் திமிர் கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில என்ன வேணா மாறலாம், எப்ப வேணா மாறலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாம மாறக்கூடாது. நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட. கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். ஒரு தவறு நடந்தால் பிழைகளை உங்களில் இருந்து தேடுங்கள், மற்றவர்களில் இருந்து தேடாதீர்கள். தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசுகள் அடியில் தானாகவே தங்கிவிடும். அமைதியாக இருந்து பாருங்கள், சில பிரச்சனைகள் தானாகவே அடங்கிவிடும். உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள், மன காயத்திற்கு அனைத்தையும் மறந்திடுங்கள். நல்லவன் என்பவர் மது குடிக்காமலோ புகை பிடிக்காமலோ இருப்பவர் தான் மட்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அது இல்லை. உண்மையிலேயே நல்லவன் எல்லாரையும் மதிப்பவர், அடுத்தவனுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் சரி, அடுத்தவனுக்கு உபத்திரம் செய்யாதவன், பிறருக்கு கேடு நினைக்காதவர், பிறர் குடியை கெடுக்காதவர், தனக்கு அடிபட்டால் வலிக்கும் என்பதை போல் பிறருக்கும் அடிபட்டால் வலிக்கும் என்பதை உணர்ந்தவர் தான் உண்மையில் நல்லவன். ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும். ஒரு சிரிப்பு 100 நோயை குணமாக்கும். ஒரு நிமிடம் போதும் அதிகம் நேசிப்பதற்கு. ஒரு நிமிடம் போதும் சண்டை போட்டு பிரிவதற்கு. ஒரு ஜென்மம் போதாது நேசித்த ஒருவரை மறப்பதற்கு. கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்து விடலாம், நடிக்கும் மனிதர்களோடு வாழவே முடியாது. நல்லதை தனியாக செய்பவன் தண்டிக்கப்படுகிறான். தவற கூட்டமாக செய்பவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது. ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதை விட நல்லது. நாம என்னதான் ஓடி ஓடி உதவி செய்தாலும் சில சுயநல உறவுகள் நம்மளை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வி, நீ என்னத்த பெருசா செஞ்சிட்ட? உலகமே துணை இருந்தாலும் கட்டுன பொண்டாட்டி இல்லைன்னா எவனும் அனாதைதான். ஆனா இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. புத்தகம் சொல்லிச்சான், தலை குனிந்து என்ன பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. முள்ளின் வலி 1 நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். எதையாவது ரொம்ப ஆசைப்படும் போது அதை இப்போது வைத்திருக்கிறவர் சந்தோஷமாக தான் இருக்கிறாரா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவதை உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். மனசு கவலையில இருக்கும்போது, மனசுக்கு பிடிச்சவங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது முதல்ல வருவது அழுகைதான். வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தி விடாதே. அதற்கான மருந்து நம்மை படைத்த கடவுளிடம் கூட இல்லை. ஒரு பெண்ணிற்கு தாலி கட்டிய கணவனாய் இருப்பதை விட நல்ல நண்பனாய் இருந்து வாழ்வதுதான் உண்மையான இல்லற வாழ்க்கை. இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ்ந்தால் நாம் வாழும் வாழ்க்கையும் அழகுதான். இருக்கும் வரை அன்பாய் இருப்போம், ஆறுதல் சொல்வோம், இருப்பதை பகிர்வோம். இன்று நமக்கு, நாளை மற்றவருக்கு எதுவும் கடந்து போகும். மெதுவாக பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அது உன் நடத்தையை பாதுகாக்கும். பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே. பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதே. ஒருத்தன் பொய் சொல்கிறான் என்று தெரிந்த பின்னும் அவனிடம் ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்பது முட்டாள்தனம். ஏனென்றால் அவன் அதற்கும் பொய் தான் சொல்லுவான். மீண்டும் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகளையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.